ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவழியில இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாம இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறபடி காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய கிருபை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஸ்தோத்திர. உலகத்துல எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை துக்க செய்திகள், எத்தனை பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய உள்ள கரையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னபடியே நம்ம ஒவ்வொருவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு நம்ம மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே கனம் உண்டாகட்டும். இந்த காலவேளையில கூட உங்களோட இந்த உபவாச நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்டதான ஒரு தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயாவுடைய ஒரு தரிசனமும் இயேசுவானவர் ஏசாயாவை ஊழியத்துக்கு அழைத்ததான ஒரு காரியத்தையும் நாம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய அதிகாரம் தான், ஆனால் இதுல கர்த்தர் எப்பேற்பட்டவர், அவருடைய மகிமை எப்பேற்பட்டது, அவரை வானத்துக்கு பூமிக்கும் உடையவராகிய தேவனுடைய மகிமை எப்பேற்பட்டது என்று சொல்லி இந்த காலவழியில உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோ நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏசாயா பார்க்கிறதான இந்த தரிசனத்துல ஏசாயா பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜன், அவர் ராஜாவாக. ஸ்தோத்திரம். அவர் பிறக்கும் போது ஒரு மாட்டு தொழுவத்துல ராஜாவாக பிறக்கல, ஆனா அவர் சிலுவையில அறையப்பட்டு 3ஆம் நாள் உயர்த்தெழுந்து இப்பொழுது அவர் ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாசத்துல அவர் வீற்றிருக்கிறார். அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவருடைய வஸ்திர தொங்கலால் அந்த ஆலயம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரம், ஹல்லேலூயா, அவருடைய மகிமை எப்படின்னா அந்த ஆலயத்தை முழுவதுமாய் நிரம்பி இருந்தது என்று சொல்லி ஏசாயா பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவருடைய அந்த ஆலயம் அவர் இருக்கிறதான அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய அதாவது அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது, மகிமையினால் நிறைந்திருந்தது. அதற்கு மேலாக சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபின்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் தேவனுடைய தூதர்கள். ஹல்லேலூயா. அவர் தேவ தூதர்கள். ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதர்கள் இந்த சிங்காசனத்துக்கு மேலாக வீற்றிருந்து அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தது, 6 செட்டைகள் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு தேவதூதனும் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். 2 செட்டைகளால், அதாவது 2 விங்ஸ், அந்த சிறகுகளால அந்த முகத்தை மூடிக்கொண்டான். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியவில்லை. அங்கே பரலோகத்தில் இருக்கிறதான தேவதூதர்கள் கூட அந்த தேவனுடைய மகிமை பார்க்காதபடிக்கு, ஐயோ ஸ்தோத்திரம், இவருடைய மகிமை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த தேவதூதர்கள் கூட தங்கள் முகத்தை அந்த 2 சட்டைகளால் மூடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜன், இவர் தேவாதி தேவன், இவர் கர்த்தாதி கர்த்தன், இவருடைய மகிமை, ஹல்லேலூயா, அந்த பரலோகம் முழுவதுமே ஒரு பிரகாசிக்கிற ஒரு சூழ்நிலை தான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரப்பட்ட பகலிலே, அதாவது சவுல் தமஸ்குக்கு நேர் தெருவில் போய் கொண்டிருக்கும் பொழுது மத்தியான வேளையிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது
feet, அந்த பாதங்கள், ஹalleluya, இந்த பாதத்தை கூட அவர்கள் சொல்றாங்க, ஐயோ இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல நிற்க கூடாதபடிக்கு, ஐயோ இந்த மகிமைக்கு முன்னால என்னால நிற்க முடியல என்று சொல்லி அந்த கால்களை அவர்கள் மூடிக்கொள்ளுகிறார்கள். ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து வந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, ஹalleluya, தேவ தூதர்கள் கூட ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது என்ன பேசிக் கொள்கிறோம்? புறம் கூறிக் கொள்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். வேண்டாத பேச்சுகளை பேசுகிறோம், தேவைப்படாத காரியங்களை பேசிக் கொள்கிறோம். ஆனா இந்த தேவதூதர்கள் பேசின காரியம் என்ன தெரியுமா? ஓ இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு முன்னால நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமோ அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. இதைத்தான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓ பரலோகத்துல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஹalleluya. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் பூலோகத்தில் இருந்தாலும் அவர் துதிகள் மத்தியில வாசமா இருக்கிற தேவன். அவர் எங்கெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் துதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவரை போற்றுகிறார்களோ, எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, எங்கெல்லாம் அவரை உயர்த்துகிறார்களோ அவர்கள் நடுவிலே வாசமா இருக்கிறதான கர்த்தர். உன் குடும்பத்திலே நீ துதிப்பாய் என்று சொன்னால், உன் குடும்பத்திலே ஸ்தோத்திர பலி இருக்குமே ஆனால், உன் வீடு சின்ன வீடா இருக்கலாம், ஒருவேளை எந்த வசதி இல்லாத ஒரு வீடா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டுல நீ கர்த்தரை துதித்து பார். கர்த்தருடைய மகிமை இறங்கும், கர்த்தருடைய சிங்காசனம் வீட்டுக்குள்ள வரும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சிங்காசனமே வீட்டுக்குள்ள வந்து அமரும். கர்த்தருடைய பிள்ளையே, அது சிங்காசனம் வந்து விட்டால் அவருடைய மகிமை வீட்டை முழுவதும் நிரப்பி விடும். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். உன் பணம் பகுதியை நிரப்பி விடும். ஹalleluya. உன்னுடையதான உணவு பகுதியை நிரப்பி விடும். உன்னுடைய சமாதானத்தை நிரப்பி விடும். கர்த்தருடைய மகிமை உன் பிள்ளைகளை நிரப்பி விடும். ஓ கர்த்தருடைய மகிமை உன் கணவரை நிரப்பி விடும். உன் இனச்சில பந்துக்களை நிரப்பி விடும். உன்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி விடும். உன் வீட்டுல மிருக ஜீவன்கள் இருக்கா? அதையும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புவார். ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதாம். இந்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்து, அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில தம்முடைய மகிமையை அனுப்புகிற தேவன். எங்க அனுப்புகிறார்? துதிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில பூமியில கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறபடினாலே நம் தேவ மகிமையை பார்க்க முடியாமல் போயிருக்கிறது. நம்முடைய கண்கள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய சுபாவமே பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் கரைத்திரை ஒன்றும் இல்லாத ஒரு மனவாட்டியை, ஒரு திருசபையை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கரைகள், எத்தனை திரைகள், எத்தனை விதமான குற்றங்கள் காணப்படுகிறது. தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தனை, பேச்சுகள், யோசனைகள், திட்டங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவழியில கர்த்தருடைய மகிமை பூமி அனைத்துமே நிறைந்திருக்கிறது. உன் குடும்பத்துல நிறைந்திருக்கு, உன் வீட்டுல நிறைந்திருக்கு, உன் பிசினஸ்ல நிறைந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றில கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளையானால், ஓ ஸ்தோத்திரம், நீ கர்த்தரை துதிக்கிற பிள்ளையானால், கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளையானால், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையானால், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ மகிமை உன்னையும் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் மகிமையினால் நிரப்புவார். ஹalleluya. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த காலவழியில உன்னை கூப்பிட்டு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலவழியில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஓ துக்கத்தோட வேதனையோடு கூட இருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த காலவழியில உன்னை கூப்பிட்டு சொல்லுகிறார், என் அருமை மகளே, மகனே, என் மகிமை உன்மேல் நிறைந்திருக்கிறது. என் மகிமை பூமியின் மேல்
மாத்திரமல்ல துதிக்கிற எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலவளையில் உன்னை கூப்பிட்டு சொல்லுகிறார். உன் பேரை போட்டு சொல்லிப்பார். ஓ ஸ்தோத்திரம், உன் பேரை போட்டு அந்த இடத்துல சொல்லிப்பார். கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள நிறைந்திருக்கிறது என்று சொல்லிப்பார். நீ சொன்ன மாத்திரத்தில் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறும், கொரோனாவா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாறும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்து விசுவாசத்தோட சொல்லிப்பார். காலவழியில கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் கூப்பிட்டு சொல்ற அந்த சத்தத்தினாலே, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தினாலே வாசல்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆம், தேவ தூதர்களின் சத்தத்தை கேட்கும் போதே உன் வாழ்க்கையில காணப்படுகிறதான விக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஓ ஸ்தோத்திரம், பண நெருக்கடி, சமாதானம் இல்லாத நிலைமை, ஹல்லேலூயா, எப்படியாவது என்னை நான் மாய்த்துக் கொள்ள வேண்டும், என் தகப்பன் இல்லை, என் தாய் இல்லை, ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் தனிமையாக அவதிப்படுகிறேனே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நீ காணப்பட்டாலும் கூட உன்னை கூப்பிடுகிறதான கர்த்தருடைய சத்தம், உன்னை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தத்தினாலே ஓ உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலவழியில கட்டவிழ்க்கப்படுகிறது. தலைவரித்து ஆடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த காலவழியில கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் நீ விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்பு. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை நீ அப்படியே நம்பு. ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்ததல்லவா? ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே வல்லமை தான் இன்றைக்கும் குன்றி போகாமல் காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவானவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்குள்ள வாழ்க்கையில மாறாத தேவனாகிய கர்த்தராக உன் வாழ்க்கையில இடைப்பட விரும்புகிறார். உன் வாழ்க்கையில எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட விரும்புகிறார். எல்லா பொல்லாத கிரியைகளை கட்ட ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்க விரும்புகிறார். நீ விசுவாசிப்பாயா? உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். அருமையான சகோதரிய சகோதரனே, உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். உன்னை கூப்பிட்டு தான் சொல்லுகிறார். ஓ ஸ்தோத்திர, வாசல்களின் நிலைகள் எல்லாம் அசையும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயம் அசைந்தது, ஆலய புகையினால் நிறைந்தது. ஆம், கர்த்தர் இருக்கிற இடம் தான் ஆலயம். கர்த்தருடைய பிரசன்னம் வீட்டில் இருந்து அதுதான் ஆலயம். வசனத்துல வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நீ உனக்குள்ள தேவன் இருப்பாரானால், உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குமேனால் அதுதான் தேவனுடைய ஆலயம். அங்கதான் கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கதான் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டுக்குள் அவர் வர விரும்புகிறார். உனக்குள்ள அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, எத்தனை நாட்கள் இன்னும் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பார்? எத்தனை நாட்கள் இன்னும் கர்த்தரை துக்கப்படுத்திக் கொண்டிருப்பார்? எத்தனை நாட்கள் சபைக்கு போயும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆத்மாவாக காணப்படுகிறார்? இந்த காலவழியில உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் வாசல்களின் நிலைகளில் அசையும்படியாக செய்து எல்லா கட்டுகளை உடைத்து ஸ்தோத்திரம் உன்னை மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதெல்லாம் பார்த்த பொழுதே, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்ட பொழுதே அவர் இருந்த இடம் கூட அசைந்தது. வாசல்களின் நிலைகள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. கர்த்தருடைய மகிமை எங்கே வருகிறதோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறதோ அங்கே எல்லாம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. உன் வேலை அசைக்கப்பட்டிருக்கா? உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அசைத்து உன்னை நிலைநிறுத்த பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஹல்லேலூயா ஏசாயாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த கர்த்தருடைய மகிமை இறங்கினால் அதோட எஃபெக்ட்ஸ் என்ன தெரியுமா? அதோட பலன் என்ன தெரியுமா? அதோட விளைவு என்ன தெரியுமா? முதலாவது இந்த ஏசாயா சொல்லுகிறார் 5ஆம் வசனத்துல, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். முதலாவது அவன் சொல்லுகிறது என்ன என்று சொன்னா, ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ கர்த்தாவே, உடைய மகிமைக்குள்ள நான் வந்த உடனே, உடைய சிங்காசனத்தினை பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோன்றுகிறது.
இருக்கிறது, நான் அசுத்தமா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன், என் உதடுகள் கூட அசுத்தமுள்ளதா இருக்கு, என் பேச்சு அசுத்தமா இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் அசுத்தமா இருக்கிறது என்று சொல்லி இந்த ஏசியா ஒத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன். முதலாவது தான் யார் என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார், உணர்ந்து கொள்ளுகிறார். எப்பவுமே நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்தாதான் நம்ம யாருன்னு நம்மள உணர முடியும். அது வரைக்கும் நான் யார் தெரியுமா, நான் என்னோட படிப்பு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா, எனக்கு என்ன அந்தஸ்து இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு எனக்கு மரியாதை இருக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, நான் எப்ப ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, நான் கர்த்தருக்காக என்ன மாதிரி ஊழியம் செய்த தெரியுமா, நான் எவ்வளவு பராக்கிரமான காரியங்களை செய்த தெரியுமா, எவ்வளவு வியாதியஸ்தரை சுகமாக்கின தெரியுமா, இன்னும் இவங்க சுகமாக்கின மாதிரி இப்படி எல்லாம் பெருமையாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா எப்போ கர்த்தருடைய சமூகத்துல வர்றாங்களோ, எப்ப நம்ம கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றோமோ, எப்போ கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கிறோமோ, அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் நான் யார், நம்ம யாரு. இவனை ஏசியா, அது வரைக்கும் ஏசியாக்கு புரியல. எப்போ மகிமைக்குள்ள ஆனானோ, எப்போ அவர் புகை போல கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை முழுதுமா நிரப்பிச்சோ, அப்பதான் ஏசியா உணர்கிறார், ஐயோ நான் பாவி, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அது மாத்திரமல்ல, நான் யார் கூட வாழ்ந்திருக்கிறேன், அசுத்த ஜனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னும் அசுத்த ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அசுத்த ஃப்ரெண்ட்ஸுகளுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்படாத நபர்களோடு கூட சேர்ந்து கொண்டே அவர்கள் இஷ்டத்துக்கு போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதைத்தான் இங்க ஏசாயா உணர்த்துகிறார். நீ அசுத்தம் மாத்திரம் இல்லப்பா, உன் ஜனங்களோ, நீ யார் கூட வாழ்ந்து இருக்கிறியோ, நீ யார் கூட உறவு வச்சிருக்கிறியோ, நீ யார் கூட பண சம்பந்தம் வச்சிருக்கிறியோ, நீ யார் கூட உன்னுடையதான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறியோ, எல்லாம் அசுத்தம் உள்ளது என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்த்த உடனே ஸ்தோத்திரம், அதாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை முகமுகமாய் பார்த்தேனே. ஹல்லேலூயா. முகமுகமாய் பார்த்து விட்டேனே. இதை ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கீழே நம்ம வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், ஐயோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் கண்டதே, நான் பிழைத்திருக்கிறேனே, நான் எப்படி பிழைத்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய தேவனை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், அவருடைய வஸ்திர தொங்கலால் நாளை முழுவதும் நிரம்பிற்கு மகிமையினால் நிரம்பிருக்கிற இவ்வளவு பெரிய தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் பயப்படுகிறார். ஹல்லேலூயா. அதேதான் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முகமுகமாய் கர்த்தரை கண்டேனே, நான் தப்பிக்கொண்டேன், நான் அப்படியே ஆண்டவரை பார்த்து கூட நான் தப்பிட்டேன் அப்படின்றாரு. அதாவது நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிதியோன், ஐயோ நான் இதோ நான் ஆண்டவராகிய தேவனே, அதாவது ஒரு தேவ தூதனை நான் முகமுகமாய் பார்த்தேனே என்று சொல்லி அவரும் அங்க பயப்படுகிறார். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பயப்படாதே நீ சாவதில்லை. ஹல்லேலூயா. நான் எங்கே செத்து போய் விடுவேனோ, நான் எங்கே மரித்து போய் விடுவேனோ, கர்த்தரை நான் முகமுகமாய் பார்த்தேனே, தேவ தூதனை நான் முகமுகமாய் பார்த்து விட்டேனே, அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறார், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையால் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தடலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, எப்போ ஒரு மனுஷன் பாவி என்று ஒத்துக்கொள்கிறானோ, எப்போ நான் அசுத்த ஜனங்கள் நடுவுல வாசமா இருக்கிறேன், நான் அசுத்தம் உள்ளவன், என் உதடுகள் அசுத்தம் உள்ளது, என் சிந்தனை அசுத்தம் உள்ளது, என் கிரியைகள் அசுத்தம் உள்ளது, ஐயோ நான் அசுத்த ஜனங்கள் நடுவுல வாசமா இருக்கிறவன் என்று சொல்லி ஒரு கர்த்தருடைய பிள்ளை யார் ஒத்துக்கொள்கிறாரோ, யார் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, யார் நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சேராபீன்களில் ஒருவன் வந்து தன் கையில வைத்திருந்த குறட்டாலே ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து அவருடைய உதட்டை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் என் வாயை தொட்டு
தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அக்கினி புரட்டா ஒரு அக்கினி தழலால ஆண்டவர் நம்முடைய மாயை தொட்டுட்டா நம்ம சுத்தாயிடுமா? இல்ல. அது எதை காட்டுகிறது என்று சொன்னா, அது சும்மா நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சொன்னாரே தவிர அக்னி தழலால இன்னைக்கு பரிசுத்தமாக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புண்ணிய யாத்திரைகளை பண்ணிட்டா நான் பாவம் மன்னிக்கப்படும், நான் பலி செலுத்திட்டா பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுவாங்க, நான் இந்த கோயிலுக்கு இந்த ஆலயத்துக்கு நான் இப்படி செஞ்சுட்டா, அல்லது நான் 7 வாரம் போயிட்டா, அல்லது நான் 21 வாரம் இந்த கோயில் போயிட்டா எனக்கு பாவெல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி ஆகவே ஆகாது கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய சமாதானத்துக்காக நீ அதை செய்து கொள்கிறாயே தவிர இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உன் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோமே. அவருடைய ரத்தம் அல்லாமல் ஹல்லேலூயா ஆடுகளின் ரத்தமோ மாடுகளின் ரத்தமோ கோழியின் ரத்தமோ உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாது. தரை திரை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? சில ட்ரக்ஸ்னால அவதிப்பட்டு கொண்டு, சில விட முடியாத பழக்கத்தினால, குடி பழக்கத்தினால, சில போதை பொருளினால விட முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? நீங்கள் இயேசுவின் இடத்துல வாங்க, நீ இயேசுகிட்ட வாங்க. நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த விட முடியாம ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாரன்னு சொல்லி பாருங்க. உடனடியாக இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உடனே இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை ஏதோ தற்செயலா ஒருவேளை நீங்க இந்த வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக சொல்லி பாருங்க. நீ முழங்கால் படியிட வேண்டாம், நீ கண்களை மூட வேண்டாம். ஐயோ இயேசுவே நான் மன்னியது சொல்லி பாருங்க. பேதுருக்கு அப்படித்தான், இயேசுவே நான் விழுந்து போகிறேனேன்னு சொன்ன உடனே கரத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டார். இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் உன்னையும் அப்படிதான் தூக்கி விட விரும்புகிறார். உன்னை கூட பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். உன்னை கூட ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன்னை கழுவி சுத்திகரிக்கும், உன்னை பரிசுத்தப்படுத்தும். நீ ஸ்நானம் பண்ணிட்டா போதாது, டெய்லி நீ சரீரமாக குளிச்சுட்டா போதாது, நீ இயேசுவின் ரத்தத்தினால குளிப்பாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் உன்னை சுத்திகரிக்கும். அது கரைத்திரை இல்லாத ஒரு பரிசுத்தமான ரத்தம் அது. ஹல்லேலூயா. உனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில கர்த்தர் சிந்தினார் அல்லவா? அதே ரத்தம் தான் இன்றைக்கு உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. பிசாசானவன் என்ன செய்கிறான்? நீ அவங்களுக்கெல்லாம் ரத்தத்தை சிந்தினியே, இன்னைக்கு பாரு அவங்க என்ன தப்பு பண்ணிருக்கிறாங்க, என்ன பாருங்க எப்படி பேசிருக்கிறாங்க, இப்படி ஊழியக்காரர்கள் விரோதமாய் பேசுறாங்க, பாசங்களுக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்காங்க பாரு என்று சொல்லி பிசாசு சொல்லினே ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உன்னையும் சுத்திகரிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், ஹல்லேலூயா, the voice from the temple. ஹல்லேலூயா. the voice. இப்போ ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார் ஏசாயா. பார்த்த உடனே நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். அடுத்ததாக அவர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டார். இப்போ உதடுகளை தொட்டார், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டார். உடனடியாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவின் தரிசனத்தை பார்த்தார், அவருடைய மகிமையை பார்த்தார். அவருடன் அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். அவர் அறிக்கையிட்டார், சுத்திகரிக்கப்பட்டார். மூன்றாவதாக ஒரு சத்தம். எப்போ ஒருவர் சுத்திகரிக்கப்படுகிறாரோ, எப்போ கர்த்தருடைய ரத்தத்தினால் ஒருவர் பரிசுத்தமாக்கப்படுகிறாரோ, அடுத்ததாக அவனுக்கு கேட்கிறதான ஒரு சத்தம் இதுதான். ஹல்லேலூயா. அதாவது 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். இப்ப ஆண்டவர் ஏசாயாவோடு பேசுகிறார். ஏசாயா, என்னுடைய மகிமையை நீ பார்த்த, நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டேன், நீயும் யார் என்பதை உணர்ந்தாய், உன்னை நான் சுத்திகரித்த பரிசுத்தப்படுத்தினேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு காரியம் ஆகணும். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன்
எதற்காக அனுப்பணும்னு பார்க்கிறார். இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கொரோனா வியாதினால் அவதிப்பட்டு ரட்சிக்கப்படாமலே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். லட்ச ஜனங்கள். ஓ ஸ்தோத்திரம், இயேசுவை அறியாமலே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே இன்றைக்கு நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்களே. இந்த கால வேளையில கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நம்முடைய காரியமாய் போவான்? ஹல்லேலூயா. யார் நமது காரியமாய் போவான்? நமதுன்னு சொன்னா ஆண்டவர் நம்மையும் சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், இப்ப நம்மள கூட சேர்த்துக்கிறாரு. நமக்காக யார் போவாங்க? ஹல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொன்னா, திருத்துவத்தில் தேவனாகிய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவை திருத்துவமாக சொல்லுகிறார். சிங்குலர்ல பேசாம ப்ளூரல்ல பேசுறார். ஹல்லேலூயா. நமது காரியமா யாரை நாம் அனுப்பலாம்? யார் போவாங்க? இன்னைக்கு அதாவது லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுதும் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய பாதத்துல வந்து இந்த ஜனங்களுக்காக யார் செபிப்பார்கள்? ஓ திறப்பின் வாயில யார் நிற்பாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு நியூஸ் பார்க்கிறது கூட நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கு. டிவி ஆன் பண்ணாலே போதும் நமக்கு துக்க செய்திகள் பார்ப்பதற்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நினைக்கிறோமே தவிர அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம செபிக்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக போராடுகிறோமா? ஆண்டவரே இந்த கொரோனால இருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கிறோமா? ஆண்டவர் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒருவரை பார்த்து கொண்டு, அது நீயா இருக்க முடியுமா? அது நீயா இருக்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உனக்கு நீ போக முடியாம இருக்கலாம். ஆனா நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடலாமே, உன் வீட்டுக்குள்ள முழங்கால் படியிட்டு செபிக்கலாமே, உன் அறைக்குள்ள நீ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாயிலே நிற்கலாமே. தேவனுக்கு உனக்கு நடுவில், தேவனுக்கு வாழ்ந்து போற ஜனங்களுக்கு நடுவாக நீ சுவரை அடைக்க நிற்கலாமே. ஏன் இன்னும் தாமதமாய் பண்ணி கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய பிள்ளையே, நீ கண்ணீரோடு செபிக்க முடியுமா? பாரத்தோடு செபிக்க முடியுமா? இந்த இயேசுவை கிட்ட சொன்ன உடனே, அவர் சொன்ன மாத்திரத்திலே, ஹல்லேலூயா, 9ஆம் வசனத்துல, அதாவது 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்ன உடனே, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். மாறுதர எதுவுமே சொல்ல, கொஞ்சம் யோசிக்க கூட இல்லை. ஓ என் குடும்பம், என் வீடு, நான் விட்டு வந்த காரியங்கள் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல. உடனடியா சொல்ற, ஆண்டவரே இதோ நான் இருக்கிற கர்த்தாவே, என்ன அனுப்பு ஆண்டவரே. இந்த காரியத்தை செய்வதற்காக நான் முன்படுற சுவாமி, ஜெபிப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஊழியத்து போவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியல, சபை நடத்த முடியல. ஓ ஆனாலும் நீ அதிகமா ஜெபிக்க முடியுமே. யாருக்கு தெரியும்? நீ அதிகமா ஜெபிப்பதற்காக தான் கர்த்தர் இப்படி ஒரு லாக்டவுனை கொடுத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஒருவேளை அதற்காக இருக்கலாமே. நீங்க உலகத்துல ஓ மூல முடுக்கலாம் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. அதுல நீ ஒரு பங்கா இருக்க கூடாதா? அதுல நீயும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மகளா இருக்க கூடாதா? யாருக்கு தெரியும்? உன் ஜெபத்துக்காக தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறாரு என்னவோ தெரியல. உன் வேண்டுதல், உன்னுடைய கண்ணீருக்காக தான் கர்த்தர் காத்திருக்கிறாரு என்னவோ தெரியல. நீ ஆண்டு சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க முடியுமா? ஆண்டு சமூகத்துல சொல்ல முடியுமா? இதோ அடியேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்பும் கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், வெளியே போக முடியாது, ஆனா முழங்கால் படியிடுறேன் கர்த்தாவே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகிலும் என் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் ஐயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மட்டுமே கண்ணீரோடு ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்துல சொல்ல முடியுமா? ஏசாயாவை போல வேதத்துல நம்ம அநேகரை பார்க்கிறோம். மோசே அழைக்கும் போது கூட, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, என் மோசே கூட பல காரணங்கள் சொன்ன, எனக்கு பேச முடியாது, நான் திக்குவாயி, நம்ம அந்த நான் உள்ளவன், பல காரியங்களை சொல்லி அவர் லேட் பண்ணாரு. ஹல்லேலூயா. பாராக் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல கூட அப்படித்தான் வாசிக்கிறோம். அவரும் அப்படிதான் அழுத்த விட்ட போல. அதே போல கிதியோன் கூட, ஆண்டவரே நீ பராக்கிரமசாலி சொன்னா அதை நம்பவே இல்லை, அதனால என்னை எப்படி நான் புரிந்து கொள்றதுன்னு பல காரியங்களை ஆண்டவரோடு பேசினார். அதே போல எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எரேமியா அழைத்தது கூட அப்படிதான். யோனாவை கர்த்தர் அழைத்தார். யோனா என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாம கீழ் தேசம் நோக்கி தர்ஷீசுக்கு ஓடி போனாரு. ஹல்லேலூயா. அதே போல பாலாம் அதாவது 8ஆம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்க, இப்படி அநேகர் பேதுரு கூட அழைத்து விட்டு வரல. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியோ உடனடியாக ஒத்துக்கொள்கிறார். ஆண்டவரே நான் இருக்கிற சுவாமி, இதோ இருக்கிறேன், ஹல்லேலூயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போய் செய்கிற சுவாமி,
நான் செபிக்கிறேன் கர்த்தாவே, நான் முழங்கால் படிடுறேன், நான் கண்ணீரோடு பாரத்தோடு செபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். வெகு சீக்கிரமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த ஏசியா தீர்க்கதரிசி. ஆனா 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் காதார கேட்டும் உணராம. என்ன போய் சொல்லணுமா? நீங்கள் காதார கேட்டும் உணராம இருக்கிறீங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல். ஜனங்க பார்த்து தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கண்ணார கண்டும் உணராமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அறியாமல் இருக்கிறார்கள். காதார கேட்கிறாங்க. ஓ துர்ச்செய்தி, எப்ப பார்த்தா துர்ச்செய்தி காதார கேட்டுட்டாக்குறாங்க. ஆனா அவர்கள் உணரவே இல்லை. அதை நீ போய் சொல்லு, அதை நீ போய் சொல்லு என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இதற்கு முன்பதாக ஏசியாவை பற்றி நம்ம இவ்வளவு அழகா பார்த்தோம். தேவனுடைய மகிமையை பார்த்தோம். அவர் யார் என்பதை ஒத்துக்கொண்டதை பார்த்தோம். கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைத்ததும் பார்த்தோம். ஆனால் 6ஆம் அதிகாரம், ஏசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் சொன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், இந்த ஏசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. இது எப்ப நடந்தது? ஏசியா தீர்க்கதரிசி எப்ப இந்த தரிசனத்தை பார்த்தார்? எப்ப இந்த மகிமையை பார்த்தார்? எப்போ தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்? ஹல்லேலூயா. எப்பொழுது அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், இந்த 1ஆம் வருஷம், அதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். அவர் உசியா என்பவர் ஒரு ராஜா. அதாவது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 26ல நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னா, இந்த உசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இந்த வசனங்களை எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. உசியா ராஜா, இவன் ராஜா. அதாவது அவனுடைய தகப்பன் இறந்து போன பிறகு 16 வயதுல உசியாவை அழைத்து வந்து பட்டத்துல வைத்து அவனை அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜா வாக்கினார்கள். அவன் ராஜாவான பிறகு உசியா ராஜாவாக போகுது. 16 வயதா இருந்தான். 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் 52 வருஷம் அரசாண்டான். கீழே நம்ம இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் போதே இந்த உசியா 16வது வயசுல ராஜாவானாலும் அவன் என்ன செய்தான்? 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு, அதாவது செம்மையானதை செய்து, தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அவன் சின்ன வயசுல ராஜாவானாலும் அவன் கர்த்தரின் பார்வைக்கு, அவனுடைய தகப்பன் செய்தது போலவே செம்மையானது நல்ல காரியங்களே செய்து வந்தான். அவன் செய்து வந்தபடினால் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனமிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இப்போ அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுவாயானால், கர்த்தருடைய சமூகத்திலே நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் மிகவும் பலத்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அதாவது 2600 பராக்கிரமசாலிகள் வைத்திருந்தான். 3,07,500 பேர் சேனைகளை வைத்திருந்தான். அவன் மிகவும் பலத்தவனாக, மிகவும் பேர் பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லி, அதாவது 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கோபுரங்கள் மேலும் அலகு கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகளின் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிச்சு, இப்போ அவன் ரொம்ப பெரிய, ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜாவாக மாறிவிட்டான். அதற்கு பிறகு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கர்த்தர் என்ன செய்தார்? அவன் 4ஆம் வசனத்துல வாசித்தபடி அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தபடினால அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தரும் அவனுக்கு
எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக மாற்றி கொடுத்தார். எல்லாவற்றையும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அவன் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் மிகவும் பேர் பெற்றவனாக, புகழ் பெற்றவனாக கர்த்தர் இந்த உசியாவை மாற்றி வந்தார். ஆனா 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் பலப்பட்டு விட்டான். அவனுக்கு பேர் வந்துச்சு, புகழ் வந்துச்சு, செல்வாக்கு வந்துச்சு, யுத்த வீரர்கள் வந்துட்டாங்க, சேனை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்ப அவன் பலப்பட்டு விட்டான். இப்ப அவனுக்கு எதுவுமே குறைச்சல் இல்லைன்ற நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் வேற்றுமையாக. முதலாவது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு ஐஸ்வர்யமும் பேரும் புகழும் எல்லாம் வளர்ந்து வந்த உடனே அவனுக்கு பெருமை வந்து விட்டது, மேட்டிமை ஆகிச்சு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை எப்பொழுதுமே நம்ம பொதுவாது. நம்ம எப்படி நம்ம இது பாருங்க, வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அனுகூலமாக்கினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார், சித்திக்க பண்ணார், எல்லாம் அவர் தான் செய்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. அப்ப நமக்கு எதுக்கு பெருமை? என்னத்தை வச்சு நம்ம பெருமை பாராட்ட முடியும்? இன்னைக்கு நம்ம நிக்கிறதே கர்த்தருடைய தயவுதான். இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து மறித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை குடும்பத்துல புலம்பல், எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு துக்கம், வேதனை. ஆனா நம்மை கர்த்தர் காத்து வருகிறாரே, அது யாரால வந்தது? அவர் நம்மேல் வைத்தவுடைய கிருபை, அவர் நம்மேல் வைத்தவுடைய தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். அவன் அப்படினால் கொஞ்சம் இரக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்ய. இப்ப கர்த்தருக்கே விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா செய்யல, அதாவது ராஜாக்களுக்கு விரோதமா செய்யல, தன்னுடைய சிட்டிசன் ஜனங்களுக்கு விரோதமா செய்யல, கர்த்தருக்கே விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். இது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாத்தீங்களா? அவன் அதாவது என்ன வேலை செஞ்சா? கர்த்தருக்கு விரோதமா என்ன வேலை செஞ்சான்னு சொன்னா, தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. தூபம் காட்டுறதுக்காக கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசித்தான். இவன் ராஜா. தூபம் காட்டுறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. ஹல்லேலூயா. சபையில வேலை செய்கிறது யாருடைய வேலை? ஒரு பாஸ்டருடைய வேலை. அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீ அழைப்பில்லாமல் எந்த வேலையை நீ செய்வாய்ன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமா செய்கிற செயலா இருக்கும். கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ, அந்த ஸ்தானத்துல இந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதே அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இவன் ராஜாவா இருக்கும் பொழுது கர்த்தர் இவனை எல்லா விதத்தில் ஆசீர்வதித்தார். ஆனா இவனோ இப்ப தேவனுக்கே விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன செய்கிறான்னு சொன்னா, பலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் ராஜா தானே, என்ன யார் கேட்கறது? எனக்கு என்ன கம்மியா இருக்குது? எனக்கு என்ன பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எனக்கு என்ன ஆஸ்தி இல்லையா, வசதி இல்லையா, எனக்கு என்ன ஆட்கள் இல்லையா, என்ன இல்ல, எனக்கு எப்பேற்பட்ட ஆட்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் போறேன், நான் போய் தூப காட்டுறேன்னு சொல்லி தைரியமாய் கர்த்தருக்கு விரோதமாகவே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, யாருக்கு விரோதமா கிரியை செய்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா கர்த்தருக்கு விரோதமா மட்டும் கிரியை செய்தா நம்ம தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. தப்பித்துக் கொள்ளவே முடியாது. கர்த்தர் வாசலை அடைத்தா யாராலும் அதை திறக்க முடியாது. ஆனா கர்த்தர் திறந்தார்னா யாராலும் அடைக்க முடியாது. ஆனா அந்த கர்த்தர்கிட்ட மட்டும் நம்ம நல்ல மாதிரி நடந்துக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும். அவர்கிட்டயே நம்ம விரோதம் பண்ணிட்டா வேற யாருக்கிட்ட போக முடியும்? இவன் கர்த்தர்கிட்டயே விரோதம் பண்ண, கர்த்தருக்கு விரோதமாகவே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே ராஜாவாக ஆசாரியனாக அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரிய பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்தார்கள். இவர் ராஜா நான் போய் தூபம் காட்டுறேன்னு சொல்லி அவன் மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக இவர்கள் ஓடுகிறார்கள். ஓடி போய், ஐயோ ராஜா, இது உமக்கு அடுத்த காரியம் அல்ல, இது ஆசாரியர்களுக்குள்ள காரியம், நீர் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி தடுக்க பார்க்கிறாங்க. ஓடி 80 பேர் போய் தடுக்கிறாங்க. ஆனாலும் அதை தடுக்க முடியல. ராஜாவாக உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, தேவனுக்கு அடுத்த அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டாம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நாம் செய்ய வேண்டாம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டாம், தேவனுக்கு துக்கப்படுத்துகிற பேச்சுகளை நாம் பேச வேண்டாம். கடைசி நாட்கள் கொடூரமான நாட்கள், கொள்ளை நோய் பரம்பிருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே தேவனை மாத்திரம் துக்கப்படுத்த வேண்டாம், எந்த விதத்திலும் துக்கப்படுத்த வேண்டாம்.
ஹalleluya. அடுக்கும். உனக்கு அடுக்காத காரியங்களை நீ செய்யாத. யாருக்கு எந்தெந்த காரியங்களை அடுக்குமோ அவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். உனக்கு அடுக்காத காரியங்களை செய்யாத உசியா ராஜாவேன்னு சொல்லி கெஞ்சினாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. நீ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிடு. இது உமக்கு அடுக்காது. இது உமக்கு நல்லதில்ல. இது உனக்கு நல்ல காரியமாய் முடியாது. இதனால நீ தீங்கு அனுபவிப்ப. ப்ளீஸ் go out ன்னு சொல்ற நிலைமையில இவர்கள் சொல்றாங்க. ஹalleluya. அப்படி சொல்லியும் அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இது ஒரு ஆசீர்வாதமா உனக்கு மாறாது. அதுக்கு மாறா உனக்கு சாபமாக மாறும் என்று சொல்லி அவர்கள் வெளியே அனுப்புறாங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். இன்னைக்கு யாராவது பார்த்து நீ இப்படி இருக்கிறப்பா, நீ இப்படி இருக்கிறமா, இதை விட்டு நீ வெளியே வாமா, நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுமான்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கல. கோபம். ஓ ஸ்தோத்திரம். எரிச்சல் கொள்ளுகிறார்கள். மா இப்படி பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுமான்னு சொன்னா கோபம். புரிஞ்சு கொள்றதே இல்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யாதபடிக்கு தேவனை துக்கப்படுத்துற காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொன்னா கோபம் வருது. இவர்கள் இப்படிதான் உசியா கூட கோபப்பட்டான். உடனடியாக அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. உடனடியாக கர்த்தர் அவனை அடித்தார். அவன் 16 வயசுல ராஜாவாகிற போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு எல்லாத்தையும் அனுகூலம் பண்ணினார். அனுகூலம் அப்படின்னா நமக்கு ஆகாத காரியத்தை கூட அவர் ஆக வச்சிருவார். ஐயோ இந்த காசு இவங்களுக்கு கொடுத்துடலாம், இந்த பதவி இவங்களுக்கு கொடுத்துடலாம், ஐயோ இவங்களுக்கு கண்ணில் தயவு கிடைக்க பண்ணிடலாம், இவளை உயர்த்திடலாம், இவளை ஆசீர்வதிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அனுகூலம் பண்ணி லபயப்படி கர்த்தர் செய்துட்டார். எல்லா ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? இவன் எப்போ கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தாரோ உடனடியாக கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஸ்தானத்திலே கர்த்தருக்கு முன்பதாக ஆசாரியர்களுக்கு முன்பதாகவே இவன் நெற்றிலே குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. அதோட விளைவு என்ன தெரியுமா? ராஜாவாக உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினாலே ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். ஹalleluya. 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவன் பிதாக்கள் அண்டையில ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்துல அடக்கம் பண்ணினான். சாகும் போது கூட தன் பிதாக்களுடைய கல்லறை பக்கத்துல வைக்கல, தூரமான ஒரு இடத்துல வச்சாங்க. ஏன்னா அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால் கடைசியில அவன் கல்லறை கூட புறமாக்கப்பட்ட ஒரு கல்லறையாக மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நம் தேவனை துக்கப்படுத்தாதபடி தேவனுக்கு மகிமை உள்ள சாட்சிகளாக கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருப்போம். தேவனுக்கு அடுக்காத காரியங்களை நாம் செய்ய வேண்டாம். எது தேவனுக்கு இஷ்டமோ, எது தேவன் எந்த காரியத்தில் பிரியப்படுகிறாரோ அதையே நம்ம செய்வோம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வருவார். இந்த உசியா அவனுக்கு பெருமை வந்தது. அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். ஏன் நான் தூபம் காட்டக்கூடாதான்னு சொல்லி, நான் என்ன கம்மியான்னு சொல்லி அவன் உயர்த்தி கொண்டான். He exalted himself, self exaltation. அதுக்கு பிறகு கீழ்ப்படியாமை. இது மூணும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து போக வேண்டும். பெருமை. முதலாவது நம்ம யார், நம்ம எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம் நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெருமையை நாம் விட்டு விட்டால், நம்மை நாமே உயர்த்துகிற காரியத்தை நாம் விட்டு விட்டால், கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து செபிக்கிற பிள்ளைகளா இருந்தால் நிச்சயமாகவே நாம் உண்மையாகவே ஏசியாவை கண்ட தரிசனத்தை போல கண்டு நாம் ஊழியத்துக்கு அழைக்கப்படுவோம். அதாவது இந்த தீர்க்கதரிசி, இந்த உசியா ராஜா அவன் சாகிறதுக்கு முன்பதாக 1-5 அதிகாரம் 38 வருஷமாக தேவன் உசியா மரித்த பிறகு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 10 ராஜ்யங்கள் அழிந்த பிறகு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி 10 ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல், அவருடைய தன் அழிவுக்கு பிறகு, அதாவது 1-5 அதிகாரங்கள் எழுதுகிறார். யார் எழுதுது? ஏசியா தீர்க்கதரிசி தான் எழுதுகிறார். ஆனா இந்த 6ஆம் அதிகாரத்தை எழுதவே இல்லை. 6ஆம் அதிகாரத்தை எழுதல. அதாவது 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும்
ஆகாஸ் என்கிறதான ஒரு ராஜா அரசாளுவது எழுதினார். 13 அதிகாரத்திலிருந்து ஏசியா 13 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் எசேக்கியா ராஜாவாகிற போது இந்த ஏசியா தீர்க்கதரிசி எழுதினார். ஆனா இந்த உசியா மரணம் அடைந்து 38 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த 6ஆம் அதிகாரத்தை ஏசியா 6ஆம் அதிகாரத்தை ஏசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். சின்ன அதிகாரம் தான், அந்த அதிகாரத்தை ஏசியா எழுதுகிறார். இந்த உசியா ராஜா சாக வேண்டும், பெருமை சாக வேண்டும், அதாவது கீழ்ப்படியாமை சாக வேண்டும், தன்னைத்தானே உயர்த்துக் கொள்ளுகிற காரியங்கள் சாக வேண்டும். எப்போ அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறது தன்னுக்குள்ளே சாகிறதோ அப்பதான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால், ஏசியா போல ஒரு பெரிய தரிசனங்களை நாம் காண வேண்டுமானால், இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதான பெருமை, நமக்குள்ள இருக்கிறதான தற்புகழ், நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை, நமக்குள்ள இருக்கிற வேட்டிமை, நமக்குள்ள நான் ஒண்ணு இல்லை நானும் கம்மி இல்லை அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. நம் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்கு நன்றி ராஜா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர உயரவும் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிற உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சமுத்திர வருவதே ஆண்டவரே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறதானே நீர் அப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்களும் போற்ற, நாங்களும் உங்களுடைய மகிமையினால் நிரப்பப்பட ஆண்டவரே ஊழியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோட நீர் பேசுவீராக, இட்டைப்படுவீராக, தேவ சமூகம் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. துக்கத்தோட வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக, ஒவ்வொருவரை விடுதலாக்குவீராக நாதா. மகிமையினால குருவினால பிள்ளைகளை நிறைத்தல்லும் உசியா போல நாங்கள் மேட்டுமே ஆகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உசியா போல இருக்கிற எங்க சுபாவங்கள் மாறட்டும், பெருமை ஆண்டவரே சாகட்டும் ஐயா, தற்புகள் சாகட்டும் ஆண்டவரே, கீழ்ப்படியாமை சாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எவ்வளவு தூரம் எங்களை ஆசீர்வதிச்சாலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். துக்கத்தோடு வேதனையோடு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. வேதனை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. பிசாசு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற எல்லா கொள்ளை நோய்களும் அந்தகார கிரியைகளும் அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்துல. விடுதலை கொடுப்பீராக. இதற்கு முயற்சி எடுக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே அதிகாரிகள் அப்பா எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆத்துமக்கள் அழியாதபடி போதும் சுவாமி, போதும் ஐயா, எங்கள் மீது இரக்கமாய் இரும் ஆண்டவரே. பாவுடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும் சுவாமி ராஜா. பூமி அனைத்தும் மகிமையினால் நிறைந்திருக்கிறது சொன்னீரே, அந்த மகிமை ஒவ்வொருவரும் காணும்படி எங்கள் கண்களை திறந்தறையும் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமையில நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.